ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஈஸியான ரெசிபி. ப்ரெட்டை வச்சு செய்ய போகிறோம். யாராவது கெஸ்ட் வந்தால் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்வீட் செய்யணும், என்ன செய்கிறது அப்படின்னு தெரிலனா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த ரெசிப்பியில் மொத்தமாக 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட். மில்க் ப்ரெட் ஒரு 8 துண்டுகள், அதுக்கப்புறமா பால் 100 ml ஹாட் மில்க், அப்புறம் சுகர் 1/4 கப். 1/4 கப்புங்கிறது 4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை 3 டேபிள் ஸ்பூன் நெய். இவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அந்த பேன் சூடான உடனேயும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகின உடனேயும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். எப்போவுமே முந்திரி திராட்சை வறுக்கும்போது முந்திரி ஃபஸ்ட் போட்டு வறுத்துருங்க. ஏன்னா முந்திரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் திராட்சை சீக்கிரமாக வறுபட்டுரும். மொட்டுக்காய் போட்டு வறுத்திங்கன்னா கருகிரும். அதுக்காக ஃபஸ்ட் நம்ம முந்திரி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோனையும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சை போட்டு அதில் வதக்கி எடுத்துக்கலாம். திராட்சை அப்படியே பபிள்ஸாக அப்படியே வரும்போது நம்ம அதையும் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், திராட்சை பொரிஞ்சிருச்சு. அதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போது அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை அதே பேனில் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். அந்த நெய்யில் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த கீலியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இதுக்கு மேக்ஸிமம் 5 minutes போதுமானதுங்க. நம்ம ப்ரெட் வச்சுருந்தோன்னா வீட்டில் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 5 minutes மேக்ஸிமம் போதும். இப்போது ப்ரெட் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இந்த சமயத்தில் நம்ம சூடான 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 8 ப்ரெட் துண்டுகளுக்கு 1 டம்ளர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப் சர்க்கரை. நான் இங்கே ஒயிட் ப்ரெட் மில்க் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறனால எனக்கு இந்த 1/4 கப் சர்க்கரையே போதுமானதாக இருந்தது. நல்லா ஸ்வீட்னஸாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவைப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெடி. ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.